அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சொந்தங்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் நோன்பை முடித்து பெருநாள் தொழுகையும் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நோன்பில் எத்தனையோ உலமாக்கள் பயான் செய்தார்கள். அதில் அதிகமான உலமாக்கள் பயான் செய்தது தாய் தந்தையை பிள்ளைகள் மதிக்க வேண்டும் என்பதாக. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தையை பிள்ளைகள் மதிப்பது மிகவும் குறைந்துவிட்டது. இதற்கு காரணம் அவர்களுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறுக்கு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தாய் தந்தையை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களில் மிகவும் பணிவாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிற சில விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அதில் எவ்வளவு கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது தான் தெரியுது. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, தந்தையின் பொருத்தத்தில் இறைவன் பொருத்தம் இருக்குது, தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது அப்படின்ட்டு வருது. தந்தையின் பொருத்தம் எப்படி கிடைக்கும்? மகன் தந்தைக்கு வழிபட்டு நடக்கும்போது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்னா, அல்லாஹ்வுக்கு நம்ம வழிபட்டு நடக்கும்போது. அதே மாதிரி தாயோடைய சிறப்பை எல்லா மதங்களும் சொல்லியிருக்கு. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு வருது. இருந்தாலும் இது அதிகமாக வலியுறுத்துறது இஸ்லாம். இப்போ நாங்கள் வயசாகிடுச்சு, தாய் தந்தையை இழந்துட்டோம், அவங்களுக்கு ஹிக்மத் செய்யலை, சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை, அவங்களுக்கு அவனுடைய துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு தான் தாய் தந்தைக்கு ஹிக்மத் செஞ்சால் கூட அல்லாஹ் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஏன்ட்ட கேளு, அவர்கள் என்னை சிறு வயதில் அன்பாக பரிபாலித்து வளர்த்தது போல் அவங்களுக்கு நீ கிருபை செய்ய. ஏன்னா தாய் தந்தைக்கு நம்ம எவ்வளவு தான் செஞ்சாலும் அதுக்கு ஈடு இணை கிடையாது. நம்ம அதுக்கு முழுமையாக அவங்களுக்கு ஹிக்மத் செஞ்சோமா, அவங்களுக்கு நன்றி செலுத்தணுமான்ட்டு இல்லை. அதனால தான் அல்லாஹ் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்கிறப்போ. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது நம்ம தாய் தந்தைக்கு ஹிக்மத் செஞ்சு அவங்களுடைய நல்லாசியை பெற்று நல்ல மனிதர்களாக வாழ அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் இதாக செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பி.